டேர் இன் கிரைஸ்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை பொழுதில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். வேதம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ உங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க, என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்க, என்ன கண்ணீரில் இருக்கிறீங்க? அதனால தான் வேதம் சொல்கிறது, யோவான் 14:1 பார்க்கும்போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கலங்கின இருதயத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு என் சூழ்நிலைகள் மாறுமா மாறாதா என்ற உங்களாய்ப்போடு இருக்கிற தேவ பிள்ளையே, கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எந்த சூழ்நிலையை பார்த்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களை அழைத்த தேவன், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களை கலங்க செய்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்து சமாதானமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். இரண்டாவதாக பார்க்கிறோம், உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை பயத்தோடு கலக்கத்தோடு என்ன நடக்குமோ என்ற அங்கலாய்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய எல்லா பயத்தை உருவாக்குகிற கிரியைகளையும் சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வேதம் அதுதான் சொல்கிறது. யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். அவருடைய இருதயத்தையே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவருடைய இருதயம் நமக்குள் இருக்குமே ஆனால் சோர்வு வராது, பயம் வராது, கலக்கம் வராது, திகில் வராது. ஒரு எல்லாவற்றிலும் ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கை, ஒரு பாசிட்டிவான காரியங்களை மேற்கொள்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். தேவ சமாதானம், தேவ நம்பிக்கை, தேவ பாதுகாப்பு, தேவ வார்த்தை எனக்குள் இருக்கும்போது என் இருதயத்திற்குள் ஒருபோதும் பயம் போக முடியாது. சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலைகளை பார்த்தும் பயப்பட வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளும் மாறும். தேவன் இப்பொழுதே ஒரு சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒருவேளை வியாதியின் நிமித்தமாய் பயத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், கடனின் நிமித்தமாய் பயத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது சரீரத்தில் இருக்கிற போராட்டத்தின் நிமித்தமாய், சுகர் நிமித்தமாய், ஆஸ்பத்திரியில் உங்கள் உறவினர்கள் இருப்பது நிமித்தமாய், அல்லது டெலிவரிக்கு உங்கள் மனைவி இருப்பது நிமித்தமாய், இதெல்லாம் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. அல்லது குழந்தை இல்லாமல் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். என்ன ஆகுமோ, என் திருமண வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற அங்கலாய்ப்போடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, நிச்சயமாக கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடைசியாக, உங்கள் இருதயம் துவள வேண்டாம் என்று துவண்டு போகிற ஒரு சூழ்நிலை, இனி என்னால் முடியவே முடியாது என்று எதிரியை பார்த்து பயப்படுகிற ஒரு சூழ்நிலை, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிற சூழ்நிலை, அல்லது இனி என்னால் எழும்பவே முடியாது, எனக்கு வாழ்க்கை இல்லை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று கண்ணீரோடு கேட்கிற மகனே, வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். உங்கள் விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் செய்ய, உங்களோடு போராடுகிற தேவன், உங்களோடு
உங்களை எதிர்க்கிற எதிரிகள் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையை பார்த்தும் நீங்க தோல வேண்டாம். ஒருவேளை பொருளாதாரத்தை குறித்து என்னால் இனி சம்பாதிக்க முடியுமா, அல்லது சரீரத்தை குறித்து என்னால் இனி பலனாய் எழும்ப முடியுமா, ஊழியங்களை செய்ய முடியுமா, வாழ முடியுமா, என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்களே, இவர்கள் இனி நன்றாக இருப்பார்களா என்று துவண்டு போய் வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலைகள் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். உங்கள் இருதயத்தின் பாரத்தை அறிந்த தேவன், உங்கள் இருதயம் விடுகிற கண்ணீரை அறிந்த தேவன், பெருமூச்சுகளை அறிந்த தேவன், உங்கள் இருதயம் கர்த்தரோடு கூட பேசுகிறதை மிகவும் உன்னிப்பாய் கேட்கிற தேவன், உங்கள் இருதயத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு சீக்கிரமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, இருதயம் துவண்டு பயந்து கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் ஒரு விடுதலையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட கர்த்தர் உதவி செய்ய. எல்லா பயத்தின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிந்து போகட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Dear in Christ, I am pastor and prophet பெஞ்சமின் நியூட்டன். திருச்சி மற்றும் வெள்ளக்கோயில் பகுதியில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை நேரில் வந்து பார்க்க விருப்பமுள்ளவர்கள் நேரில் வரலாம், அல்லது மொபைலில் பேச வேண்டும், கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிப்பவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். God bless you.